இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஜஸ்ட்டு சின்ன சின்ன வந்து ஒப்பீனியன் வந்து ஆக்ட்ரஸை பற்றி நீங்கள் கொடுத்து அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் மூலிமா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து சைன் அப் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பற்றி வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சைன் அப் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஃபார் யூ. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய செக்ஷனில் வந்து மூவி செக்ஷனில் இருக்குது, ஆக்ட்ரஸில் இருக்குது. அப்புறம் இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, டிவி ஷோஸு, மியூசிக்கு, ரெஸ்டாரண்ட்டு, இப்படி எல்லாமே வந்து ஏறக்குறைய நிறைய வந்து உங்களுக்கு டெய்லி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட நீங்கள் இடைவேளை இல்லாமல் வந்து இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும் ஆக்ட்ரஸை பற்றி, அந்த மூவிஸை பற்றி, சீரியலை பற்றி, அந்த டிவி ஷோவை பற்றி நீங்கள் வந்து ஒப்பீனியன் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து மணி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னுடைய பேலன்ஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 20 ஒப்பீனியன் நான் கொடுத்தேன். அதுவும் அந்த ஒப்பீனியன் வந்து ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போகுது. 25 ஒப்பீனியன் நான் கொடுத்ததுக்கு எனக்கு 400 பாயிண்ட் ஆட் ஆகிருக்குது. இந்த 400 பாயிண்ட் வந்து எனக்கு சைன்அப் பண்ணி முடித்து ஒரு சில ஒப்பீனியன் கொடுத்தோன்னே ஆட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு 4 காயின் இருக்குது. அதாவது 400 பாயிண்ட்டுக்கு 4 காயினு. இந்த 4 காயினை வந்து நம்ம வந்து கேஷை எப்படி வித்ட்ரா பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறோன்னா, இந்த 10 காயின், அதாவது 1000 பாயிண்ட் 10 காயின் ஆன உடனே நீங்கள் வந்து காசை வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரேடியமை நான் கிளிக் பண்ணுறேன். ரேடியமை கிளிக் பண்ண பிறகு பாருங்கள், இங்கே இதை ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறா. நான் கொஞ்சம் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்த பிறகு பாருங்கள், வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அந்த வித்ட்ரா ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண பிறகு இங்கே கரெக்டாக இங்கே சொல்லிடுறாங்க. அதாவது நீங்கள் வந்து 10 காயின் வந்து ஏர்ன் பண்ண பிறகு அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. 10 காயின் ஏர்ன் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு நீங்கள் ரேடீம் பண்ணலாம். ரேடீம் பண்ணும்போது 5 சென்ட்லன்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஏறக்குறைய வந்து $5 10 சென்ட்லன்னு ஒரு $5 வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது 10 காயின் சேர்ந்த ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. உங்களுடைய லக்கை பொறுத்தது. 10 சென்ட் கூட கிடைக்கலாம், $1 கூட கிடைக்கலாம், $2 கிடைக்கலாம், அல்லது வந்து $5 கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அது உங்களுடைய லக்கை பொறுத்தது. ஜஸ்ட்டு வந்து இங்கே எனக்கு 400 பாயிண்ட்டுக்கு 4 காயின் ஆட் ஆகிருக்குது. 1000 பாயிண்ட் சேர்ந்தாக்கா எனக்கு 10 காயின் ஆட் ஆகிடும். அப்போ நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து எனக்கு காசாக அதை டாலராக வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நான் வந்து வித்ட்ரா கொடுத்தேன்னா மினிமம் லிமிட் வந்து $5. $5 சேர்ந்த உடனே நீங்கள் வந்து இதில் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். சிம்பிளாக வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோம் பேஜில் நான் வந்துடுறேன். ஹோம் பேஜில் வந்த பிறகு நிறைய இந்த மாதிரி செக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ இந்த ஆக்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுதான் இப்போ அதை பற்றி தான் போயிட்டுருக்குது. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸை பற்றி நம்ம வந்து பாலிவுட் ஆக்டர்ஸு, ஹாலிவுட் ஆக்டர்ஸு, இவங்கள பற்றி வந்து நம்ம வந்து ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியது வரும். ஜஸ்ட்டு நான் வந்து யாராவது ஒரு ஆக்டரை இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து இந்த ஆக்டரை சூஸ் பண்ணிக்கிறேன், ரித்திக் ரோஷனு. இவரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இவர் வந்து ஓல்டு ஹாலிவுட் ஆக்டரு, பாலிவுட் ஆக்டர். இவரை பற்றி நான் வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும். கேள்வி கேட்டுக்கிறாங்க பாருங்கள். வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் ஆக்டர் ஆர் ரியலி ஸ்டார்? அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு எத்தனை மொத்தம் 3, 6, 9 இது கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நான் வந்து குட் லுக்கிங் கொடுத்துக்கிறேன். அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக கூட இருக்கிறாரு. அப்புறம் நான் வந்து ஃபேஷனபிள், அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து என்னென்ன வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதை நீங்கள் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட் பாடி கொடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர் ஒரு டேலண்டட் அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிரேட் பர்சனாலிட்டி அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். என்டர்டெய்னிங் அதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இவர் வந்து நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதையும் நான் கொடுத்துக்கிறேன். இது 2 இருக்குது. இது நான் வந்து சும்மா விட்டுட்டு வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பாருங்கள், வுட் யூ சப்போர்ட் திஸ் ஆக்டர்? எவ்வளோ தூரம் நீங்கள் இந்த ஆக்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து டெஃபினெட்லி கொடுக்குறதா, மேபியா, நெவரா? இப்போ நான் வந்து மேபி கொடுத்துக்கிறேன். ஸோ இவரை வந்து நான் வந்து ஓரளவுக்கு இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் கொடுத்து நான் டன் கொடுக்குறேன். டன் கொடுத்த பிறகு பாருங்கள், எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிட்டு இங்கே பாருங்கள், என்னுடைய பாயிண்ட்டு 81.4ன்னு காட்டுது. ஸோ இது பாயிண்ட்டு கிடையாது. இங்கே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஏதாவது இவரை பற்றி ஒரு சின்னதாக வந்து கொஞ்சம் எழுதினீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எதுவுமே அவரை பற்றி எழுதாமல் நான் சிம்பிளாக வந்து சப்மிட் யுவர் ஒப்பீனியன் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பாருங்கள், என்னுடைய ஒப்பீனியன் வந்து சப்மிட் ஆகிட்டுருக்குது. சப்மிட் ஆன பிறகு எனக்கு என்னுடைய பாயிண்ட் பாருங்கள், இப்போ 26 பாயிண்ட் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு அங்கே வாலெட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வாலெட்டில் வந்து எனக்கு இங்கே 400 இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு பாயிண்ட்டு ஆட் ஆகிடும். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கும்.
இதே ஹோம் பேஜில் நான் வந்துடுறேன். இதே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆக்ட்ரஸை பற்றி, அப்புறம் வந்து இந்த டிவி ஷோவை பற்றி, மூவிஸை பற்றி, மியூசிக்கை பற்றி எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். எல்லா கேட்டகரியும் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் கொடுக்குற ஒப்பீனியன் வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மூவிஸை பற்றி அவங்க கேட்கும்போது அந்த மூவிஸ் வந்து ஃப்ளாப்பான மூவி இருந்து நீங்கள் வந்து அதை கிரேட் மூவி ஏதாவது கொடுத்தீங்கன்னா வந்து அப்போ உங்களுடைய டாஸ்க் வந்து ஃபெயில்டு ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக வந்து அதை பற்றி அந்த மூவியை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கூட பேன் ஆகாது. இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி வந்து பணம் சம்பாதிக்கலாம். இது ஒரு நம்பகத்தன்மை உள்ள அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நிறைய பேர் ஆன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2வது உள்ள அந்த செக்ஷன் வந்த பிறகு அந்த குரூப் செக்ஷன் இது. அப்புறம் 3வது உள்ள அந்த செக்ஷன் போகிற பிறகு டிஸ்கவர் பீப்புள்னு அப்படின்னு போட்டிருக்குது. இதை வந்து நம்ம இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த செக்ஷனில் போய் நம்ம இன்வைட் பண்ணி அவங்கள வந்து இணைய வைக்கலாம். அதன் மூலிமா ஒரு சின்னதாக அமௌண்ட்டு இதில் வந்து நீங்கள் நண்பர்களை இணைய வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. செல்ஃப் எர்னிங் தான் இதில். நீங்கள் செல்ஃபாக வந்து எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த செக்ஷனை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதில் வந்து சைன் அப் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் மூலிமா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2. மக்களுடைய ரிவ்யூ கூட நல்லா இருக்குது. படித்து பார்த்துக்கோங்க. இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கொடுக்குறேன். இதனுடைய சைன் அப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து இதை சைன் அப் பண்ணி முடியாது. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், கெட் ஸ்டார்ட். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பாருங்கள், ஆல் யுவர் ஆப்ஷன் ஒன் சிங்கிள் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி பேஜ் வரும். ஜஸ்ட் இங்கே கேட்குறாங்க பாருங்கள், டூ யூ ஹேவ் அன் இன்விடேஷன் கோடுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்த பிறகு அந்த இன்விடேஷன் கோடு கேட்கும். அந்த இன்விடேஷன் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ அதை நான் கொடுத்துக்கிறேன். இந்த இன்விடேஷன் கோடு கொடுத்த பிறகு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பாருங்கள், சூஸ் யுவர் ஃபேவரட் கேட்டகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன கேட்டகிரி கேட்குறாங்க அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதையுமே விடாதீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்த பிறகு பாருங்கள், அடுத்த பேஜ் வருது. சூஸ் யுவர் ஃபேவரட் டாபிக் என்ன டாபிக் உங்களுக்கு ஃபேவரட்டோ அதை நீங்கள் அவங்க கொடுக்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ஸில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த பிறகு பாருங்கள், சூஸ் யுவர் ஃபேவரட் ரிலிஜன் கேட்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே இந்தியா, யுனைடெட் ஸ்டேட் இருக்குது. ரெண்டையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டையும் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த பிறகு ஒரு 50 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைனப் போனஸ் ஆட் ஆகிடும். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்த பிறகு இந்த மாதிரி பேஜ் வரும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், லெட்ஸ் கோ. அதை நான் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஆக்ட்ரஸை பற்றி ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒப்பீனியன் கொடுக்கணும். ஒப்பீனியன் கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு சைன் அப் பண்ண சொல்லும். இனிமேல் தான் நீங்கள் வந்து இதில் சைன் அப் பண்ணணும். வேல்யூன்னு அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கோட்டிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இவரை பற்றி, அமிதாப் பச்சனை பற்றி நம்ம சில ஒப்பீனியன்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இவரை பற்றி நான் வந்து ஒரு சில கிரேட் பாடியை கட் பண்ணிக்கிறேன். கிரேட் பாடி 2 ஆகிடுச்சு அது. ஸோ நீங்கள் வந்து நிறைய தடவை கிளிக் பண்ணும்போது 2-3 ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதை நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு மேபி கொடுத்துக்கிட்டு டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்த பிறகு பாருங்கள், கால்குலேட்டிங் யுவர். இப்போ பாருங்கள், இது வந்துடுச்சு. இப்போது இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றும் எழுதாமல் வந்து சப்மிட் யுவர் ஒப்பீனியன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சைனப் பண்ணிட்டு கலெக்ட் 100 பாயிண்ட்டு. சைனப்புக்கோ இந்த ஒப்பீனியன் கொடுத்ததுக்கு 100 பாயிண்ட் நான் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ண பிறகு பாருங்கள், அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு இந்த சைனப் பேஜ் வருது. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், கிரியேட் அக்கௌண்ட் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைனப் கொடுங்க. இது சைனப் கொடுத்த பிறகு இது சைனப் ஆகிடும். இந்த சைனப் பேஜில் வந்த பிறகு நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு நீங்கள் சூஸ் பண்ண பிறகு இது வந்து சைனப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சைனப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நீங்கள் சைன் அப் பண்ணி முடித்த உடனே இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ லேட்டர் கொடுத்துக்கிறேன். இதை பிறகு பாருங்கள், அதுக்கு பிறகு இது ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் கிளிக் பண்ண பிறகு யூ ஆர் சிம்பிளி அமேசிங்னு சொல்லி இது ஒரு பாயிண்ட் கிடைக்குது எனக்கு. இங்கே பாருங்கள், இப்போ லோட் ஆகிட்டு இப்போ எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய பாயிண்ட் பாருங்கள், 410 பாயிண்ட்டு. இந்த ஹோம் பேஜில் நான் வந்துக்கிறேன். இப்போ ஹோம் பேஜில் வந்த பிறகு ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கே சூஸ் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் மேலே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லேயே வந்து எண்ணிலடங்கா உங்களுக்கு டாஸ்க்கு கிடச்சிடும். ஒப்பீனியனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். இந்த ரெண்டாவது இதில் பாருங்கள், ரெண்டாவது இதில் வந்தீங்கன்னா வந்து இதை பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து வேல்யூ கொடுக்க வேண்டியது இருக்குது. மூணாவது வீடியோஸில் வந்த பிறகு வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து நிறைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ டைமை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம். இதில் பண்ணுங்கள், ட்ரெண்டிங்கில் வந்த பிறகு இதில் வந்து என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து இதுக்கு ஒப்பீனியன் கொடுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டில் வந்தீங்கன்னா அதுலேயே இருக்குது. ஸோ எண்ணிலடங்கா என்னென்ன டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். அது நீங்கள் இந்த ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜை முடிச்சுட்டு அப்புறமா ஒன்று வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 3 லைன்ஸில் வந்த பிறகு பாருங்கள், 3 லைன்ஸில் வந்த பிறகு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்கோ. செட்டிங்கில் போய் சின்னதாக வந்து நீங்கள் ப்ரொஃபைலை வந்து செட்டிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரிவார்டு சிஸ்டமில் போய் நீங்கள் வந்து என்னென்ன பார்த்துக்கலாம். அது இதில் நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் வந்து காசை எப்படி எடுக்கலான்னு என்பதை பற்றி. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 காயின் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 10 காயின் வந்து சேர்ந்த உடனே வந்து நீங்கள் இப்போ எனக்கு 4 காயின் தான் சேர்ந்துருக்குது. 10 காயின் சேர்ந்த உடனே நீங்கள் வந்து விட்ரா கொடுக்கலாம். விட்ரா கொடுத்த பிறகு ஒரு 10 சென்ட்லேருந்து வந்து $5 வரைக்கும் ஏதாவது ஒன்று உங்கள் லக்கை பொறுத்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அது வந்து $5க்கு நீங்கள் வந்து லிமிட்டு $5 வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உடனே வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த மணியை வந்து உங்கள் பேபால் ஐடியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.